நெக்ஸ்ட் யார் வரைய போறாங்களோ வந்துடுங்க. ஆடா ஜோர்ஜ், நம்ம 2 பேர் போலாம். சரி பெப்பா, நான் கண்ணை கட்டிக்கிறேடா. சரி சரி. ஓகே, சீக்கிரமா சொல்லு, என்ன வரையணும்? ஜோர்ஜ் பெப்பா, நீங்க 2 பேர் சிஸ்டர் பிரதர்னால ஒன்னாதான் இருப்பீங்கல்ல? ஆமா, எப்போதுமே நாங்க ஒன்னாதான் இருப்பீங்க. சரி, நீங்க ஒரு சன் வரையுங்க. சூரி நம்மளுக்கு மட்டும் கஷ்டமா கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் ஈஸியா கொடுக்குறாங்க. சரி சரி. ஒரு சர்க்கிள் போடுடி. என்னடி சர்க்கிள் போடுனா ஸ்கொயர் போடுற? இது மாதிரி தானே விங்ஸ் இருக்கும். என்னடி? நான் கரெக்டா தான் வரைஞ்சிருப்பேன், ஏன் வேணா பாரு. இது யாரு இப்படி பண்ணது? என்னடி இது? ஒரு பாக்ஸ்க்குள்ள பிரெஞ்ச் ஃப்ரைஸ், 4 பிரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பக்கத்துலயும் இங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இங்கேயும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். என்னடி இது? உனக்கு இவ்வளோ ஈஸியா சன் கொடுத்தா இது இப்படி வரைஞ்சு வச்சிருக்கேன். அவ்வளோ பாருங்களா இப்படி இருக்குன்னு. நம்ம வின்னாக மாட்டோடா, எனக்கு நல்லா தெரியும். சும்மா நம்ம தான் வின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யார் வரைய போற? எட்மண்ட் வா, நம்ம 2 பேர் பண்ணலாம். சரி சரி, வரைஞ்சிடுடா. சரி, இப்படியாச்சும் வரையற. இப்படிதானே அடுத்து இருக்கும். நீங்க கொஞ்சம் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போட்டீங்கன்னா எர்த் மாதிரி வந்துருக்கும். சரி, என்னதான் பண்ணது பண்ணியாச்சு. சரி, நம்மளும் போய் உட்காருவோம். சரி, நெக்ஸ்ட் யார் வரைய போறீங்க? வாடி, நம்ம 2 பேர் போலாம். நான் வரையறேன். இல்ல, நான் வரையறேன். சரி, இருந்தாலும் ஒழுங்கா வரைஞ்சிடுடி. நாங்க என்ன வரையணும்? நீங்க ஒரு மனுஷனை வரையணும். கண்ணை மூடிட்டு எப்படி மனுஷனை வரைய முடியும்? இவ்வளோ கஷ்டம். இப்படித்தானே உடம்பு இருக்கும். என்னடி இது? பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியே இல்ல. நீயே கண்ணை தந்து பாரு. ஜாலி ஜாலி, நான் இதை வரைஞ்சிட்டேன். ஜாலி. மறந்துட்டியா? நான் உனக்கு கொடுத்தது மனுஷன், ஃப்ளார் கிடையாது. நீ அதுல புழு மாதிரி வரைஞ்சிருக்க. என்னடி இது? ஐயோ, அப்ப நானே காமெடியா வரைஞ்சிட்டேனா? சரி, இப்படியோ நம்ம வின் பண்ண மாட்டோம். என்னடி பிளைண்ட் ஃபோல்ட கையில தூக்கிட்டே வர? சரி, நான் வீட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் 2 பேர் கரெக்டா இருக்கும். ஐயோ, என்னடி பிளைண்ட் ஃபோல்ட கட்டிக்கல? அத கட்டிக்க மறந்துட்டாரு ரிச்சர்ட். ஒழுங்கா போடுடி, இல்லாட்டி நம்ம விற்க மாட்டோம். ஒழுங்காதான் போட்டுங்கடா. ஐயோ, நம்ம இப்படி வரைய போறோமேன்னு தெரியலையே. சரி, நீங்க சாட்டானா வரையணும். என்னது சாட்டானா? இப்படி பண்ண போறோமா? இப்படிதானே விங்ஸ் இருக்கும். போட்டுட்டேன். என்னடி சாட்டன் போட்டிருக்கே, இல்ல கையெழுத்து போட்டிருக்கேயா?
ஐயோ இது பார்க்கறதுக்கு கையெழுத்து மாதிரினா இருக்கே. போய் உட்காருங்க. ஹே வாடா போலாம். சரி நீங்க ரெண்டு பேரும் என்ன வரையணும்னா சன்ஃப்ளவர் வரையணும். என்னது சன்ஃப்ளவரா? முதல்ல நான் கட்டிக்கிறேடா, நீ கட்டி. நீ வேற கண்ணாடி வேற போட்டிருக்க, அதுக்கு மேலேயே போட்டால் கண்ணாடி விழுந்துடு சோனா. அப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? சரியா ஃப்ரானி? சரி சரி. என்னடா பார்க்கறதுக்கு லயன் மாதிரி இருக்க? அப்படி தானே வரைய முடியும். சன்ஃப்ளவர் தானே வரைய சொன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே, இந்த கேமோட வின்னர் யாருன்னு பார்த்துங்க. நான் 2 ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஒன்று இந்த காருக்கு, நெக்ஸ்ட் இந்த சன்ஃப்ளவருக்கு. ஸோ இந்த கார் வரைஞ்சது ரோசியோ சூரியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க தான். சொன்னல ரோசி, நம்ம தான் வின் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா பென்சில் கிடைக்கும். வாவ் சாம், இப்படி ஒரு உனக்கு தெரியும் நான் இந்த பென்சில் தான் ரொம்ப நாளாக தேடிங்கன்னு. பார்க்கறதுக்கு ஸ்மால் நோட் புக் மாதிரி இருக்குல்ல. சரி, இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். சே, நம்ம கூட செகண்ட் ப்ரைஸ் வின் ஆயிட்டோம்னா நம்மளுக்கும் கிஃப்ட் கிடைக்கும்டா. நெக்ஸ்ட் வின் ஆகுனவங்க ஃப்ரானியோ. ஹே, எப்படிடா நம்ம சொன்ன மாதிரியே கிடைச்சிருச்சு கிஃப்ட். ஹே, எனக்கு பிங்க் பென்சில்லாம் வேணாம், எனக்கு கிரீன் கலர் பென்சில் தான் வேணும். அதெல்லாம் முடியாது, கிடைச்சது கிஃப்ட் வாங்கியிருக்கேங்கன்னு சந்தோஷப்படுங்க. அதை விட்டு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு. நம்மளும் நல்லா வரைஞ்சோன்னா நம்மளுக்கும் அந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கும்ல. அடுத்த கேம்ல ட்ரை பண்ணுங்க.